අද 9ට එන්න කියලා බාර වෙන්න නෙමෙයි 9ට එන්න කියලා කටුතරයක් ගන්න දෙනවා. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ இன்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால். எனவே அவர் இன்றைய தினம் நிதி குற்ற விசாரணை பிரிவிலே முன்னிலையாகின்ற போது தன்னை விட யாருமே இல்லை என்ற அளவிற்கு அவர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டு முன்னிலையாக இருந்தார். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய மகன் இரண்டாவது மகனும் கைது செய்யப்பட்ட போது சிறை அடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ரிசாட் பதியுதீனிடமும் முன்னாள் அமைச்சராக ரிசாட் பதியுதீன் இருந்த காலப்பகுதிகளிலே இடம்பெற்ற சில மோசடிகள் தொடர்பாகவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அவர் அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான கைது ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ. இந்த ஜான்சன் பெர்னாண்டோவை சொல்ல போனால் ராஜபக்சக்களுடைய வலது கரமாக செயற்பட்டவர். இவர் கொஞ்சம் அதாவது தன்னுடைய செயற்பாடுகளிலே வில்லத்தனத்தை காட்டுபவர் அல்லது ரவுடிசத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் தான். எனவே இவர் இப்போது இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இவர் அதாவது ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருந்த காலப்பகுதியில் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை முறைகேடாக பயன்படுத்தினாராம். அது எத்தனால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மது அல்லது இது மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற பொருள். எனவே அதை கொண்டு செல்வதற்காக அல்லது அதனை இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு சதோசாவினுடைய லொரி ஒன்று வாகனம் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதாம். பல முறை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது இந்த அதாவது ஜான்சன் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்தபோது சிறு கைத்தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அவருடைய மகன் இந்த வேலையை செய்திருக்கின்றார். ஜொஹான் பெர்னாண்டோவும் அதோடு ஜெரோம் கெனன் பெர்னாண்டோவும் சேர்ந்து இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். இரண்டு மகன்களும் இந்த வேலைகளை செய்திருக்கின்றார்களாம். குறிப்பாக சதோசாவினுடைய வாகனத்தை பயன்படுத்தி அந்த வாகனத்திலே எத்தனோலை கொண்டு சென்றிருக்கின்றார்களாம். எனவே இந்த விடயம் சார்ந்து அப்போதிலிருந்து விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது. இப்போதுதான் இவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள். கடந்த 30ஆம் தேதி அதாவது கடந்த வருடம் 2025 மார்கழி மாதம் 30ஆம் தேதி அன்று ஜான்சன் பெர்னாண்டோவுடைய மூத்த மகனான ஜொஹான் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மாத்திரமல்லாமல் சதோசாவினுடைய முன்னாள் பணிப்பாளரான முகமது ஜாகிரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் இந்த ஜான்சன் பெர்னாண்டோவையும் அப்போது அதாவது ஜான்சன் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்த 2015 காலப்பகுதியிலே சதோசாவினுடைய போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் அதாவது சதோசாவினுடைய போக்குவரத்து முகாமையாளராக இருந்து இந்திகவையும் தேடி வந்தார்கள். இந்த ரெண்டு பேருமே அதாவது ஜான்சன் பெர்னாண்டோனுடைய இளைய மகன் இந்திக்க 3 பேருமே தலைமறைவாகிவிட்டார்கள். ஆனால் 2 பேரை கைது செய்தார்கள். ஜான்சன் பெர்னாண்டோவுடைய மூத்த மகன் கைது செய்யப்பட்டார். அதோடு அப்போது சதோசாவினுடைய பணிப்பாளராக இருந்த முகமது ஜாகிரும் கைது செய்யப்பட்டார். அவர்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி வரையிலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்த போதுதான் ஜான்சன் பெர்னாண்டோவுடைய இளைய மகனான இந்த கெனன் பெர்னாண்டோ மற்றும் ஜான்சன் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்த காலப்பகுதிகளிலே அப்போது சதோசாவினுடைய போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்த அல்லது சதோசாவினுடைய போக்குவரத்து முகாமையாளராக இருந்த இந்திக்க என்று சொல்லப்படுகிற நபரையும் தேடி வந்தார்கள். ஆனால் பல நாட்களாக இவர்கள் எங்கே என்று தெரியாமல் இருந்தது. நேற்றைய தினம் இந்த சதோசாவினுடைய முன்னாள் போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்த அல்லது பிரதானியாக இருந்த இந்திக்க ரத்னமல்ல கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் அவரும் சிறை வைக்கப்பட்டிருந்தார் மகர சிறைச்சாலையிலே. எதிர்வரும் 9ஆம் தேதி வரையிலே அவரும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். அதோடு இந்த ஜான்சன் பெர்னாண்டோவை கடுமையாக தேடி வந்தார்கள். இன்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஜான்சன் பெர்னாண்டோ இன்று 5ஆம் தேதி முன்னிலையாக விட்டால் அவருடைய சொத்துக்கள் கூட முடக்கப்படலாம், அவரை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று. இதற்கு முன்னர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவு வெளிநாட்டு பயண தடை ஜான்சன் பெர்னாண்டோவுக்கும் அவருடைய மகனுக்கும் விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜெரோம் கெனன் பெர்னாண்டோ என்ற இளைய மகனுக்கும் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் காலை அளவிலே ஜான்சன் பெர்னாண்டோ நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாகி இருந்தார். அங்கே முன்னிலையாகின்ற போது ஒரு அதிசொகுசு கார் ஒன்றிலே வந்து இறங்கியிருந்தார் ஜான்சன் பெர்னாண்டோ. அங்கு அதிசொகுசு காரிலே வந்து இறங்கியவர் ஊடகங்கள் கேட்ட கேள்விகளுக்கு கொஞ்சம் அதாவது அவருடைய பாணியிலே அவர் கொஞ்சம் தெனாவட்டாக கரைக்கின்ற தன்மை காணப்படும். அதே பாணியிலே பதில் சொல்லி இருந்தார். இந்த அரசாங்கங்களை பழி வாங்குகின்றது, புது வருட கொண்டாட்டங்களை கூட கொண்டாட விடாமல் எங்களை கைது செய்ய பார்க்கின்றார்கள், என்னுடைய குடும்பத்தை இந்த அரசாங்கம் பழி வாங்குகின்றது, என்னுடைய மக்களை என்னுடைய பிள்ளைகளை பழி வாங்குகின்றது, இந்த அரசாங்கம் 2 பிள்ளைகளையும் பழி வாங்குகின்றது, குடும்பத்தோடு எங்களை சிறையிலே வைக்க பார்க்கின்றார்கள். இது ஒரு அரசியல் பழிவாங்கல். அதாவது இப்போது இருக்கின்ற எதிரணியினர் அல்லது பெரும் குற்றங்களை செய்த ராஜபக்சர்கள் தரப்பு இப்படியானவர்கள் எல்லாம் தப்பிக்கொள்வதற்காக சொல்கின்ற ஒரே வார்த்தை அரசியல் பழிவாங்கல்.
இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்கின்றது. எனவே இந்த ஜான்சன் பெர்னாண்டோவும் இன்றைய தினம் அதே கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்கின்றது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதாம் விசாரணைகளில். கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய்கள் வரையிலே அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது சதோசாவினுடைய வாகனத்தை கொண்டு சென்றதனால். எனவே இதைத்தான் இந்த ராஜபக்சர்கள் சொல்கின்றார்கள். 2,40,000 ரூபாய்க்காகவா 5 போலீஸ் படைகள் அமைத்து இந்த அரசாங்கம் தேடி வருகின்றது என்ற அடிப்படையில் சொல்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் சொல்கின்ற விடயம் 1 ரூபாய் என்றாலும் நாங்கள் விடமாட்டோம், அது குற்றம் தான், மோசடி தான், ஊழல் லஞ்ச ஊழல் என்பது அதை நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் என்ற அடிப்படையில் அவர்கள் கடும் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த நிதி குற்ற விசாரணை பிரிவிலே முன்னிலையாக இந்த ஜான்சன் பெர்னாண்டோ தங்களை பழிவாங்குகின்றார்கள். இது ஒரு அரசியல் பழிவாங்கல். எனவே நீதி வெல்லும், நியாயம் வெல்லும் என்று சொல்லிக் கொண்டுதான் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்குள்ளே சென்றிருந்தார். உடனடியாக விசாரணைகளின் பின்னர் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஜான்சன் பெர்னாண்டோ. எனவே இதற்கு முன்னர் பல முறை கைது செய்யப்பட்டவர், பல சர்ச்சைகளுக்கு பேர் போனவர். இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்படுத்தவுடன் ஒரு மிக பெரும் தனியார் தங்குமிட விருந்தினர் விடுதி ஒன்றிலே அதிசொகுசு கார் ஒன்று, BMW கார் ஒன்று இலக்கத்தகடுகள் இல்லாமல், பதிவுகள் இல்லாமல் இருந்தது. அந்த காரை பரிசோதனை செய்தால் அந்த காருக்குள்ளே ஜான்சன் பெர்னாண்டோவுடைய ஆதாரங்கள் கிடைத்திருந்தது. எனவே இவருடைய கார் தான் இது. எப்படி இந்த கார் அதிசொகுசு கார் இலக்கத்தகடுகள் பதிவுகள் இல்லாமல் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் விசாரணைகள் நடத்தப்பட்டு அதற்கும் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். இருந்தாலும் வெளியே வந்து விட்டார் பிணையிலே. அது ஒரு பக்கம் அந்த வழக்கு செல்கின்ற போதுதான் இப்போது சதோசா நிறுவன வழக்கு கையிலே எடுக்கப்பட்டு ஜான்சன் பெர்னாண்டோ இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனக்கு இது புதிதல்ல என்ற அடிப்படையிலே அவர் சொல்லிக் கொண்டு சென்ற காணொலிகளும் பார்க்கின்ற போது கொஞ்சம் நகைப்பை ஏற்படுத்தியது என்று சொல்ல வேண்டும். அதோடு ரிசாட் பதியுதீன் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இப்போதும் நாடாளுமன்ற உறுப்பினர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். எனவே ரிசாட் பதியுதீன் அவர்கள் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முன்னிலையாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று பார்க்கின்ற போது அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதிகளிலே விவசாய அமைச்சை நடத்துவதற்காக ஒரு கட்டடம் ஒன்றை ஒரு வாடகை அடிப்படையில் எடுத்திருக்கின்றார்கள். அதிலே மோசடி இடம்பெற்றிருக்கிறது. ராஜகிரிய பகுதியில் இந்த கட்டடம் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறதாம். அதிலே மோசடி இடம்பெற்றிருக்கின்றது என்று பலர் விசாரிக்கப்பட்டு வந்தார்கள். மைத்ரிபால சிறிசேன கூட குறிவைக்கப்பட்டிருந்தார் இந்த விடயத்திலே. எனவே எல்லோரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. ரணில் விக்ரமசிங்க கூட இதிலே வாக்குமூலம் வழங்குவதற்கு உள்ளே வரலாம். காரணம் அப்போது மைத்ரி ரணில் ஆட்சி காலம், நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட ஆட்சி காலம். எனவே அந்த கால பகுதியிலே தான் அந்த கட்டடம் விவசாய அமைச்சிற்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குத்தகை அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த கட்டடம் தொடர்பாக மோசடி இடம்பெற்றிருப்பதாகத்தான் இன்றைய தினம் ரிசாட் பதியுதீனும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பலர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வந்த காணொலிகள் அல்லது செய்திகள் பல வழியாக இருக்கின்றது. காரணம், எல்லோரையும், அதாவது புது வருடம் பிறந்ததுன்னு சொல்லி விட்டுக் கொடுக்காமல், புது வருட கொண்டாட்டங்களை கூட கொண்டாட விடாமல் இப்போது அரசாங்கம் துரிதம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றது. அதிலும் இந்த ஜான்சன் பெர்னாண்டோ புது வருட கொண்டாட்டம், காரணம் அவர் ஜான்சன் பெர்னாண்டோ, அதாவது போர்த்துகேய வழிமரபு என்று கூட சொல்லாம் அவர் இந்த புது வருட கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற போது அவரை கூட கைது செய்து இப்போது கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இது தொடர்பாக இன்னும் பலர் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள். அது தொடர்பாக தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.